வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்ற விஜயின் கருத்தை தான் தாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் அரசியலிருந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்ப சமதான அரசியல் வந்து அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்காரு. அவரோட அரசியல் ஒரு முக்கியமான ஒரு வேர்டா இருக்கு. பாக்குறீங்க, இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பேராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து. ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை பத்தி கருத்து சொல்ல நான் விரும்பல. யாருக்குமே நாங்க ஆதரவும் சமர்ப்பிச்சிருக்காங்க. பட் அவரோட நோக்கம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் தெரியுது. சட்டமன்ற தேர்தல் அவர் போட்டியிட்டா திமுகவுக்கு ஏதாவது வாக்கு பாதிப்பு ஏற்படும். நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொறுத்துத்தான் வந்து அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரொம்ப வீரியமா வந்து எதிர்கட்சி தலைவர் மூலியமா வந்திருந்தாரு. சோ வந்தது அரசியல்ல ஒரு பின் தங்கி போயிருந்தாரு. அதே மாதிரி விஜய் இல்லைங்க, யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு யாரிடம் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். அதனால அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.